ஹலோ யூஎஸ் நம்ம பேசி எப்படி இருக்கீங்க? நேற்று தளபதி வீடியோ போட்டதுக்கப்புறமா என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் பட்டுன்னு ஒரு 4 விஷயத்த பயங்கர ஆக்ரோஷத்தோட திமுக கையில் எடுத்திருக்கு அப்படின்றத மாட்டுக்கிறது கிடையாது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோ ட்ரோல் பண்ணுறது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பேரை மக்கள் மனசில் பதிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வேலை பண்ணுறாங்க பயங்கர சூழ்ச்சியோட. மூணாவது பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் கலெக்டர் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க சாயந்தரத்தில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அது இன்டர்வியூனே சொல்ல முடியாது, பொம்மை இன்டர்வியூ. இந்த கேள்வியில் மட்டும்தான் கேட்கணும், இதுக்கு நான் தான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ. ஸோ ஒட்டுமொத்தமாக இவங்க எல்லாம் என்ன கட்டமைக்க பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு ஒட்டுமொத்த பொறுப்பு விஜய் மட்டும்தான், வேற யாருமே காரணம் கிடையாது. அரசாங்கம் பொறுப்பு இல்லை, அங்கே இருக்க நிர்வாகம் பொறுப்பு இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றிக் கழகமும் விஜய் அவர்கள் மட்டும்தான் இதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை இவங்க கட்டமைக்க பார்க்குறாங்க. பட் நமக்கு அதுக்கு ஆள் கிடையாது. நம்ம எதுக்கு இருக்கோம்? அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தானே, அதெல்லாம் நம்ம நாக்கு பிடுங்க மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு தானே. அப்போ கேட்போம்ல, அதை தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். வாங்க நம்மளுடைய கேள்விகளை அங்கே கொண்டு போய் வைப்போம். ஏன்னா அவங்க ஒரு சில பதிவுகளை சொல்லும் போது அதற்கு நம்ம கேள்விகளை வச்சு தான் ஆகணும். முன்னாடி உட்காந்துருக்க மீடியாக்காரன் வேணால் உங்களை ஆட்களாக இருக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்கலாம். நாங்களாம் எப்படி கேட்போம்னு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். பதில் இருக்கான்னு பார்ப்போம், வாங்க உள்ள போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது? எப்படி நடக்குது? கொலைகாரன் விஜய் எங்கிட்டு திரும்பினாலும் கொலைகாரன். என்னன்னா கொலைகாரன் சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ வாட்டி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்லாம். திஸ் இஸ் பாலிடிக்ஸ் தம்பிங்களா, இதுதான் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ்குள்ள நுழைஞ்சா கொலைகாரன் பேர் எடுக்கணும், கோமாளின் பேர் எடுக்கணும், ஒன்றும் தெரியாதன் பேர் எடுக்கணும், என்ன வேணால் பண்ணுவாங்க. பாலிடிக்ஸ் இஸ் டர்ட்டி, பாலிடிக்ஸ் இஸ் அக்லி, பாலிடிக்ஸ் இஸ் சாக்கடை. இப்படி தானே கட்டமைச்சு வச்சுருக்காங்க. இந்த சாக்கடையை சுத்தம் பண்ண தளபதி வந்திருக்கார் அப்படின்னும் போது தளபதி அந்த சாக்கடைக்குள்ளே இறங்கித்தான் ஆகணும். அதை தான் இப்போ செய்கிறாங்க. எப்படி அவர் மேலே இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு கெட்ட பெயரை கிரியேட் பண்ணுறாங்க. அவர் தான் காரணம், அவர் தான் கொலைகாரன், இந்த இத்தனை பேர் உயிருக்கு 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றதுக்கு அவர் தான் கொலைகாரன் அப்படின்னு ஒரு கேவலமான அரசியலை தான் இந்த காலகட்டத்தில் 2025 இவ்வளோ சோசியல் மீடியா இருக்கும்போது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் போது இவங்க இவ்வளோ தைரியமாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா அப்போ பார்த்துக்குங்க, வரடா இவங்க நம்ம இப்படி ஆண்டிருப்பாங்க, நம்மளை எப்படிலாம் கொண்டிருப்பாங்க. நல்லா யோசிச்சுங்க. திமுக கொத்தடிமைகளா, நீங்கள் என்ன தான் சோஷியல் மீடியாவில் உட்காந்து விஜய் அவர்களை கொலைகாரன் நீங்கள் ட்ரெண்ட் பண்ணால் கூட அவர் கொலைகாரன் இல்லை அப்படின்றது மக்களுக்கு தெரியும். நீ யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல, ஒன்னால அது நடக்கல, அது தப்போ உன்னை பாதிச்சிருச்சு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ தான் அடுத்த முதலமைச்சரா வருவா, நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாத்துக்கும் கடவுள் இருக்கிறான், அவன் பார்த்து எல்லாருக்கும் கூலி கொடுப்பான். அந்த கொலைகாரன் யாருன்றது உங்களுக்கு தெரியும், புரியுதா? அது மக்களுக்கும் தெரியும். அதற்கான தண்டையினை 2026 மக்கள் கொடுப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ நண்பீஸ், நீங்கள் இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இவங்க டென்ஷன் ஆக்கிறதுக்குலாம் நீங்கள் ட்ரிகர் ஆகாதீங்க. அவங்க என்ன நீங்கள் சொன்னாலும் அவங்க செய்கிறதா செஞ்சிட்ருப்பாங்க. திருந்தாத ஜென்மங்கள் அதுங்களாம். அந்த 200 எலும்பு துண்டுக்கு அலையிற நாய்ங்க அப்படி தான் பண்ணுவாங்க. 2வது வீடியோ தளபதி பேசுகிறாருப்பா, ஒரு 4 நிமிஷம் பேசுகிறாரு, வருத்தத்தோடு பேசுகிறாரு. அதை எடுத்து வச்சு ட்ரோல் ஏஐ மூலிமா இஷ்டத்துக்கு ட்ரோல் பண்ணுறாங்க. அவர் டவுசர் போட்டு உட்காந்து வீடியோ போட்டார் அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்க. அவர் செட்டப் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி, வருத்தப்பட்டு பேசுகிற மாதிரி நடிக்கிறாருன்றாங்க. கேட்டால் அவர் நடிக்கிறார். ஆனால் உங்களவுக்கு பெரிய நடிக்கிறான்னு கேட்டால் இல்லைப்பா. ஏன்னா நீங்கள் ஆஸ்கார் வாங்குற அளவுக்கு நடிக்கிறீங்கடா. ஆஸ்கார் வாங்குற அளவுக்கு உங்களை மாதிரி உலகத்தில் நடிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அதை சொல்கிறேன், நான் சொல்லலை. இதுல இன்னொரு அமைச்சர் தேம்பி அழுகுறார். அவருக்கு ஆஸ்கர் விருது சீக்கிரமா வழங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன். நான் ராமதாஸே சொல்றாரு, அதை கேட்டுக்குங்க. அப்ப இந்த இடத்துல யார் பெரிய நடிகர் அப்படின்றது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால நீங்க என்ன வேணா நீங்க ட்ரை பண்ணுங்கடா. அவரை எப்படி வேணா நீங்க ட்ரோல் பண்ணுங்க, அவர் என்ன வேணா நீங்க கழுவி ஊத்துங்க. அதை பத்திலாம் அவர் கவலைப்பட போறதும் கிடையாது, நாங்களும் பெருசா அதை கண்டுக்க போறதும் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். சின்ன பசங்க உங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க, செருப்பா கழட்டி அடிப்பாங்க, நீங்க வாங்கிக்கிங்க, அது உங்க பிரச்சனை. நேற்று பேசும்போது ஒரு கேட்டார், ரொம்ப கட்டுக்கடங்காத கூட்டமான்னு கேட்டார். நான் சொன்னேன், கட்டுக்கடங்காத கூட்டம் இல்ல, கட்டுப்பாடற்ற கூட்டம். 15,000 பேர் அதிமுக வந்தாங்க, இதுல 25,000 பேர் வைங்க. கட்டுப்பாடான கூட்டத்துக்கும் கட்டுப்பாடற்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம். செந்தில் பாலாஜி என்ன சொல்றாருன்னா, இது கட்டுக்கடங்காத கூட்டம் கிடையாதுங்க, கட்டுப்பாடற்ற கூட்டம். 10,000 பேர் வர இடத்துல எக்ஸ்ட்ரா 15,000 பேர் வந்தால் என்ன நிற்கிறதுக்கு இடம் இல்லை, அதெல்லாம் இருக்குது. நாங்கள் எங்கள் கூட்டத்தெல்லாம் பண்ணலையா, இல்லை ஏடிஎம்கே கூட்டத்தில் பண்ணலையா, அவங்களாம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க
கட்டுக்காடற்ற கூட்டங்க. இவங்க யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க தாண்டா யங்ஸ்டர்ஸ். அதுதான்டா யங்ஸ்டர்ஸு. அறிவு இருக்கா இல்லையாடா உங்களுக்கு? அதுதான் யங்ஸ்டர்ஸ். அந்த வயசுக்கு என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணி தான் ஆவாங்க. அது பண்ணாமலாம் அவங்க மாற மாட்டாங்க. பக்குவப்படுறதுக்கு பல்லு போன கிழவிங்க கிடையாது. ஓடுற பம்பை பிடிக்கிற வயசில் இருக்க பசங்க. அப்போ அவங்க கட்டுப்பாடற்று இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் 5 இடத்துல நடக்காத பிரச்சனை கரூரில் மட்டும் நடந்துச்சு? இப்போ இந்த கட்டுப்பாடற்ற பிள்ளைகள் தமிழக வெற்றி கழகம் 2 மாநாடு நடத்தி 5 இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. கட்டுப்பாடற்ற கூட்டமாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்க ஒரு பொம்பளை பிள்ளைக்காவது ஏதாவது நடந்திருக்கணும். அப்படி ஏதாவது ஒரு சம்பவத்தை பார்த்தீங்களா? இல்லை. அப்போ இதுக்கு மேலே என்னடா கட்டுப்பாடு வேணும் பசங்கள்ட்ட? உங்கள்கிட்ட அந்த பசங்க அந்த இடத்துல பாட்டு போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, கொண்டாடுறாங்க அப்படின்றது உனக்கு கட்டுப்பாடற்ற கூட்டமாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தான் உண்மையான மனநிலை பாதிக்கப்பட்ட ஜென்மங்கள். ஒரு இளைஞர்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் அவங்க இருப்பாங்க. பட் அவங்கள வழி நடத்துறதும், அவங்கள தடுத்து நிறுத்துறதும், அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஒரு லெவலில் வைக்கிறதும் காவல்துறையுடைய பொறுப்பு. அதையே உங்களால் செய்ய முடியல. அப்போ உங்களாலேயே செய்ய முடியலன்னா சாதாரண ஒரு கட்சி தலைவர் அவர்கிட்ட எந்த அதிகாரம் கிடையாது. மேபி அவர்கிட்ட பவுன்சர்ஸை வச்சுருக்கான்னு வச்சுங்க. இந்த பவுன்சர்லாம் சேர்ந்து தள்ளினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே எடுத்து வீடியோவில் போட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் பார்த்தீங்களா அந்த கட்சியில் பொதுமக்களை அடிக்கிறாங்கன்னு அப்போ பொதுமக்கள் மேலே பரிசனம் அந்த மாதிரி பேசுவீங்க. பார்த்தீங்கல்ல மாநாட்டில் அவ்வளோ பெரிய ரேம்பு போட்டு அவ்வளோ சைடில் பாதுகாப்பு கொடுத்தோம். பசங்க தவ்விட்டு தானே வந்தாங்க அவரை பார்க்குறதுக்கு. இவங்கெல்லாம் யார்? உங்களுடைய கட்சிக்கு வரக்கூடிய 40-50 வயசுக்காரங்களா? வண்டியில் லாரியாக ஏற்றிட்டு வருவீங்களே அந்த மக்களா? கிடையாது. அவர் மேலே அன்பும் பாசமும் வச்சுருக்கவங்க. அவங்க உயிரை கூட பெருசாக மதிக்காமல் ஏறிக்கிட்டு தவுறாங்க அப்படின்னா அவங்கள நாங்கள் என்னடா பண்ண முடியும்? நீங்கள் தான்டா பண்ண முடியும். அதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள் காவல்துறையே ஒரு இதில் சொல்லியிருப்பாரு. அதையும் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் விட ரொம்ப எலாபரேட்டாக அரேஞ்ச் பண்ணி அவங்களே ரொம்ப பெரிய ஸ்கேலில் பண்ணது மதுரை மாநாடு நடந்தது. அது நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறைய பேர். மதுரை மாநாடில் நிறையா ஸ்பெஷல் மெஷர்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. விக்கிரவாண்டியை விட ரொம்ப சிறப்பான மெஷர்ஸ்லாம் எடுத்து பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் கூட அந்த ஃப்ரண்ட்டில் இருந்த ஸ்டெரைல் ஏரியாவை ப்ரீச் பண்ணி 100கணக்கான இளைஞர்கள் அதை தாண்டி போகும்போது 2 எஸ்பி போய் ஸ்ட்ரென்த்தோடு போய் அவங்கள சேஸ் பண்ணி லத்திசார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நடந்தது. இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க மாநாட்டில் இந்த மாதிரி நடந்தப்ப அந்த இடத்துல 2 எஸ்பி வச்சு நாங்கள் தடியடி நடத்தி தான் அதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு இவர் சொல்கிறார். காவல்துறை அதிகாரி டிஐஜி யாருன்னு தெரியல அவர் சொல்கிறார்ல. அப்போ கட்டுப்பாடற்று அந்த இடத்துல பிரச்சனை பண்ணக்கூடிய அது தாவேகா நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பொதுமக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களை கண்டித்து வழி நடத்த வேண்டியது காவல்துறையின் கடமை. அப்போ அதை ஏன் செய்யலை? அதை நீங்கள் செஞ்சுருக்கணும்ல. அதை செய்யாமல் இது கட்டுக்கடங்காத கூட்டம் கிடையாது, கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்னு என்ன நீங்கள் இங்கே திரிக்க விரும்புகிறீங்க? அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒழுக்கம் கிடையாது, இவர்களெலாம் மக்கள் கிடையாது, இவங்கெல்லாம் படிக்காதவங்க, முட்டா பையங்க, இல்லை பொறுக்கி பணம் பண்ணுறீங்க அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? அதுதான் ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறீங்களா? அப்படி நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த முட்டா பயல்களும் பொறுக்கி பயல்களும் 2026 ஓட்டு போடுற உரிமைன்னு ஒன்று இருக்குது. புரியுதுங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு ஆப்பு வைப்பாங்க. ஆனால் ஓட்டு போடும்போது மட்டும் உங்களுக்கு முட்டா பையன் பொறுக்கி பையெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இவங்களாம் இத்தனை வருஷமாக போட்டிருக்காங்க. அப்போ தெரியல. சரி, கட்டுப்பாடற்ற கூட்டமெல்லாம் தெரியாது. இப்போ தான் உங்களுக்கு தெரியும். 5 இடத்துல நடக்கும்போது, 5 இடத்துல பிரச்சனைகள் வராத போது, 5 இடத்துல எந்த ஒரு இஷ்யூஸும் ஆகாத போது, கரூரில் மட்டும் நடக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு இது கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்னு தெரியுது. கட்டுப்பாடற்ற கூட்டத்தை கட்டுக்கோப்பாக வச்சுக்க வேண்டியது கரூரில் நீங்கள் தானே ராஜா. ஏன் செய்யலை? உங்களால் செய்ய முடியலையா? தகுதி இல்லையா? உங்களால் அதுக்கான வசதி வாய்ப்பு இல்லையா? என்ன இல்லை உங்ககிட்ட? உங்ககிட்ட பவர் இல்லையோ? ஆனால் உங்ககிட்ட தானே பவர் இருக்குன்றாங்க. செஞ்சுருக்கணும்ல செந்தில் பாலாஜி. நீங்கள் இன்றைக்கி அமைச்சராக இல்லைனாலும், எம்எல்ஏ பதவியில் இல்லைனாலும், யார் இருக்காங்களோ அவங்கள வச்சாவது செஞ்சுருக்கணும்ல. அப்போ நீங்கள் அங்கே சும்பையா சப்பையா அப்படியாவது சொல்லுங்கள். எங்களால் முடியாதுங்க, இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, தமிழக வீட்டுக்கு எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள். ஆட்சி விட்டு போயிருங்க. எதுக்கு உட்காந்துருக்கீங்க? ஒரு தலைவர் வர்றாங்கன்னா, எங்கள் தலைவர் வர்றாங்கன்னா அந்த வாகனத்துக்கு முன்னாடி எங்களுடைய 2ஆம் மட்ட தலைவர்கள் அல்லது அந்த மாவட்ட செயலர் வாகனத்துக்கு முன்னால் சென்று தொண்டர்களை ஒழுங்குபடுத்தி, பொதுமக்களை ஒழுங்குபடுத்தி நிற்க வைத்து, தலைவரை பார்க்க வைத்து அந்த பொதுக்கூட்டங்களில் பங்கு பெற செய்வார்கள். அப்படியா? என்ன செந்தில் பாலாஜி இப்படி சொல்லிட்டீங்க? லாக் ஆகிட்டேன் நான். நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா நான் லாக் ஆயிடுவேன். எங்க எப்படி நீங்கள் ஒழுங்குபடுத்துறீங்கன்னு நான் கொஞ்சம் பார்க்கணுமே. இதுதான் 2ஆம் கட்ட நிர்வாகிகளா? இவ்வளோ காவல்துறையும் உங்களோட 2ஆம் கட்ட நிர்வாகிகளா இருக்காங்க அப்படின்றது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. இத்தனைக்கும் காவல்துறை அராஜகம் ஒழிகன்னு சொல்லி கோஷம் போடுறாங்க. காவல்துறை எதிர்த்து கோஷம் போடுற
இந்த கூட்டத்துக்கு காவல்துறை இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குது. ஆனால் மக்களை சந்திக்க போகிற தளபதிக்கு 2ஆம் கட்ட நிர்வாகிகள் பாதுகாப்பு கொடுக்கணுமா? ஆனால் ஒரு கேள்வி செந்தில் பாலாஜி கிட்ட, தமிழக வெற்றி கழகம் நேற்று ஆரம்பித்த கட்சி, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க அந்த கட்சியில் வெறும் ரசிகர் கூட்டம் தான் இருக்குது, சரியான கட்டமைப்பு இல்லை, பெரிய தலைவர்கள் இல்லை, பெரிய 2ஆம் கட்ட தலைவர்களும் இல்லை அப்படின்னு நீங்களே தான் நிறைய இடங்களில் உட்காந்து கட்சியை கழுவி ஊற்றிருக்கீங்க. அப்புறம் இப்போ இந்த கேள்வியை கொண்டாந்து நீங்கள் கேட்குறீங்களே, எங்ககிட்ட அந்த கட்டமைப்புலாம் இல்லைனாலும் தளபதி வந்தால் அந்த இடத்துல தளபதியை பார்க்க மக்கள் வர்றாங்களா இல்லையா? அதுதான் இங்கே கொஸ்டின். உங்ககிட்ட பர்மிஷன் வந்து கெஞ்சி கூத்தாடி வாங்கி நாங்கள் வந்து நடத்துகிறோம். ஏன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க, மக்களை வழி நடத்துவீங்க, ஒழுங்கு பண்ணுவீங்கன்னு நாங்கள் கட்டமைப்பு இல்லாத கட்சியாகவே இருந்துட்டு போகிறோம். எங்ககிட்ட உங்களை மாதிரி பழம் தின்னு கொட்டை போட்ட எம்எல்ஏவோ மினிஸ்டர்ஸோ கவுன்சிலர்ஸோ இல்லை வார்டு மெம்பர்ஸோ பெருசாக இல்லைப்பா. ஏன்னா இப்போ தான் கட்டமைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே ஒரே ஒரு முகத்தை பார்க்க தான் வந்து கூட்டம் வருது. இங்கே புஷியானந்த் அவர்கள் வந்தாவோ ஆதவர்ஜவன் வந்தாவர்களோ அப்படியே வந்து மக்கள் வந்து வாரி வந்து நின்ற போகிறது கிடையாது. தளபதி எங்கே வந்தாலும் கூட்டம் வருது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் வழி நடத்தி போகல பஸ் அப்படின்னா ஏன் பஸ்ஸு போகலன்றது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல எப்படி மக்கள் மொச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பஸ்ஸை. அப்போ இந்த பஸ்ஸுக்குள் இருக்கும் விஜய் அவர்களை ஏன் காவல்துறை, சார் ரொம்ப கூட்டமாக இருக்குது, நீங்கள் எந்திரிச்சு வெளியில் கையை காமிச்சிருங்க, கூட்டம் விலகும், நாங்கள் வந்து ஈஸியாக கொஞ்சம் கொண்டு போயிடும் அப்படின்னு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாமே. நீங்கள் கொடுத்துருக்க கட்டுப்பாடு என்ன? அவர் பஸ்ஸுக்குள்ளே இருக்கணும், வெளில வரக்கூடாதுன்னு. அவர் அதை ஃபாலோ பண்ணுறாரு. அதனால அவர் ஃபாலோ பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த இடத்துல காவல்துறை என்ன பண்ணணும்? சமயோஜிதமாக யோசிச்சு, சார் நீங்கள் இதுக்கு மேலே உட்காந்துருக்காதீங்க, பஸ்ஸில் உட்காந்துருந்தீங்கன்னா இந்த கூட்டத்தை வந்து கிளைக்க முடியாது, அவங்க உங்களை பார்க்கறதுக்காக தான் பஸ் முன்னாடி வந்து நிற்கிறாங்க, உங்களை பார்க்கறதுக்கு தான் சைடில் வந்து நிற்கிறாங்க, நீங்கள் மேலே நின்று கையை காமிச்சிட்டிங்கன்னா அவங்க பார்த்த சந்தோஷத்தில் விலகிடுவாங்க அப்படின்னு ஸ்பாட்டில் டிசிஷன் எடுக்கிறது தானே வந்து காவல்துறையுடைய ஒரு திறமைன்னு நம்ம சொல்ல முடியும். ஸ்பாட் டிசிஷனே இப்போ உங்களுக்கு எடுக்க தெரியாதா? 2 வகைகளாக நீங்கள் பிரிக்கணும். ஒன்று, அரசு செய்ய வேண்டியது, ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய மாநாடாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும், அரசு செய்ய வேண்டியது ஒரு வகை, அந்தந்த அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டியது ஒரு வகை. அரசு செய்ய வேண்டிய கடமை சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்திருக்கிறார். சம அரசு செய்ய வேண்டியதை சரியாக முறையாக ஒழுங்காக செஞ்சுருக்கீங்களா? அரசு நீங்கள் அப்படி என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்றத நான் சொல்லலை, அவர் சொல்லுவார். அதுக்காக தான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லு. முன்னாடி நடந்த சில இடங்களில் சில சம்பவங்கள் நடந்திருக்குது. நீங்கள் நாமக்கல் 34 பேர் ஹாஸ்பிட்டலைஸ்டு, விழுப்புரத்தில் 42 இன்ஜுரிஸ், மதுரையில் 14, திருச்சியில் 12, அரியலூரில் 6, திருவாரூரில் 17, நாகப்பட்டினத்தில் 5, நாமக்கல்ல 35. இப்போ அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, கணக்கு கொடுக்குறாரு. மாநாட்டில் இத்தனை பேருக்கு பிரச்சனை, நாமக்கல்ல இத்தனை பேருக்கு பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இத்தனை பேருக்கு பிரச்சனை, போன இடத்துல எல்லாம் காவல்துறை வந்து இத்தனை பேருக்கு இதெல்லாம் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு கணக்கு கொடுக்குறீங்க. சூப்பர் சார், சூப்பர். ஐ அப்ரிஷியேட் யுவர் லிஸ்ட் ஆஃப் த கணக்கு. பட் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நடக்குதில்ல. அப்போ தமிழக வெற்றி கழகம் உங்ககிட்ட வந்து முறையாக அனுமதி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? சார் உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற எண்ணிக்கையை விட அதிகமாக 2 மடங்கு 3 மடங்கு மக்கள் வர்றாங்க. திருச்சி பிரச்சாரம் விட்டுறோம், பிரச்சனை கிடையாது, உங்களாலையும் கெஸ் பண்ண முடியாது, அவங்களாலையும் கெஸ் பண்ண முடியாது. அரியலூரையும் விட்டுருவோம், ஓகேவா? ஏன்னா சேம் டே நடந்துச்சுல்ல. ஸோ இந்த 2த்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அடுத்த வாரம் தான் உங்களுக்கு வந்து திருவாரூர்லேயும் நாகப்பட்டினத்துலேயும் அவங்க வந்து ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? இந்த 2 டேட்டாவும் வச்சு போலீஸ்காரங்க நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? மக்கள் மேலே உண்மையாலே அக்கறை இருந்துச்சுன்னா, விஜய் அவர்களே இந்த இடத்துல கேட்குற இடத்துல எங்களால் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா உங்களுக்கு வர கூட்டம் மற்ற கட்சிகள் கூட்டம் மாதிரி கிடையாது. மிக அதிக அளவில் எண்ணிக்கை வருது. நீங்கள் ஒரு 10,000 பேர் தொண்டர்கள் வருவான்னு கொடுக்குறீங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே 20,000 பேர் 30,000 பேர் மக்கள் வந்து கூடுறாங்க. அந்த இடத்துல அக்காமடேட் பண்ண முடியாது. அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த மயக்கம் வந்துடுது, அதனால தான் அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது. ஸோ மக்களுடைய சேஃப்டியை கருதி உங்களுக்கு ஊருக்குள்ளே நாங்கள் இடம் தர முடியாது. ஊருக்கு அவுட்டரில் ஏதாவது ஒரு மைதானமோ ஏதாவது ஒரு கிரவுண்டு தரோம், நீங்கள் அங்கே போய் உங்களுடைய ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா விஜய் அவர்கள் மறுத்திருக்க போகிறாரா? அப்படி மறுத்து அந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் நியாயவாதி. பட் நீங்கள் அப்படி சொல்லலையே. அவங்க ஒரு இடத்த, அதாவது விஜயவங்க அனலைஸ் பண்ணி, தமிழக வெற்றி கழகம் அனலைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து கொடுக்க கேட்குறாங்க. இந்த இடத்துல இவ்வளோ பேர் அக்காமடேட் ஆக முடியும் அப்படின்னு. உதாரணத்துக்கு கரூர்லேயே கூட அவங்க ரவுண்டானா கேட்டாங்க. ரவுண்டானால 4 பக்கம் வழி இருக்குது. அந்த இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாதனம் 4 பக்கமும் மக்கள் தெரிச்சு ஓட முடியும். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? ரவுண்டானால பக்கத்தில் அமராவதி பாலம் இருக்குது, அதில் விழுந்து இவனும் செத்துருவாங்களோ அப்படின்னு.
அதில் விழுந்து செத்துருந்தா கூட இத்தனை பேர் செத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல 41 பேர் செத்து விட்டாங்க. அப்போ இந்த இடத்துல தவறு யார் செய்கிறது? மக்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா திருச்சி அரியலூரில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கு, இவ்வளோ பேருக்கு மயக்கம் போட்டிருக்காங்க, இவ்வளோ பேருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அடுத்த மீட்டிங்க்கு நீங்கள் கொடுக்காமல் இருந்திருக்கணும். ஏன் கொடுத்தீங்க? அதுதான் நீங்கள் கேள்வி. ஏன் வந்து நீங்கள் வேலுசாமிபுரத்தில் கொடுக்குறீங்க? ரவுண்டானா அவங்க கேட்டாங்கல்ல, அந்த ரவுண்டானதை நீங்கள் கொடுக்கல, இவ்வளோ ரீசன் சொன்னீங்களே. வேலுசாமிபுரத்தில் 2 எக்ஸிட் தானே இருக்குது. அந்த 2 எக்ஸிட்டில் எங்கிட்டு ஓட முடியும் மக்கள்? ஏதோ ஒரு சரி, இது வந்து சதினே இல்லைப்பா, திட்டமிட்ட சதியே கிடையாது, அப்படி வச்சுக்கலாம். ஆனால் ஒரு அசம்பாதம் ஆகி போச்சு, எங்கிட்டு மக்கள் ஓடி இருப்பாங்க. அதை ஏன் நீங்கள் அனலைஸ் பண்ணல? அப்போ க்ரௌட் மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட இல்லையா? இந்த கொஸ்டினை மக்கள் வைக்கிறாங்கல்ல. பாஜக தலைமையில ஒரு டெலிகேஷன் கமிட்டி அவங்க வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நேரோ ரோட்ஸ்ல வந்து பெர்மிஷன் கொடுத்ததே தப்பு அப்படின்ற அந்த கருத்தையும் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாருங்க சார்? நான் அரசியலுக்காக சொல்ல சார், உங்களுக்கு உண்மை கண்டறியும் குழு மணிப்பூருக்கு சென்றிருந்தா ஒரு ஏற்புடையதாக இருந்திருக்கும், கும்பமேளாவுக்கு சென்றிருந்தா ஒரு ஏற்புடையதாக இருந்திருக்கும். ஆக எங்கெல்லாம் பாதிப்புகள் இருந்ததோ அங்கெல்லாம் போகாத உண்மை கண்டறியும் குழு கரூருக்கு மட்டும் வந்து உண்மையை கண்டறிவதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. ரெண்டாவது செந்தில் பாலாஜி கிட்ட கேட்ட இந்த கேள்விக்கு அவர் அங்கே நடந்த பிரச்சனையை வந்து ஹைலைட் பண்ணல. ஆனால் உடனே போயிடுவாங்க மணிப்பூர், ஜெய்ப்பூர், கான்பூர். ஏன் அங்கெல்லாம் போகல, ஏன் இங்கே மட்டும் வர்றாங்க? ஓகே, அரசியல் காழ்ப்புணர்ச்சினே வச்சுக்க. அதே அரசியல் காழ்ப்புணர்ச்சி தானே எனக்கு ஒட்டுமொத்த தவறும் வந்து தமிழக வெற்றிக்கழகம் மேலே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது ஒரு கட்சி மட்டும்தான், அவங்கக்கிட்ட அதிகாரம் கிடையாது. இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து எனக்கு நீங்கள் 1000 போலீஸ் வாங்கன்னு சொன்னால் வந்துடுவாங்களா? இல்லை எடப்பாடி வந்து எனக்கு 1000 போலீஸ் வாங்கினா வந்துடுவாங்களா? ஆனால் அது இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுக்கு 1000 போலீஸ் வேணால் வந்து நிற்பாங்களா? மாட்டாங்களா? ஏன்னா அவர்கிட்ட பவர் இருக்குது, அவர் தான் சிஎம். இதே செந்தில் பாலாஜி உங்ககிட்ட பவரே இல்லை, ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் கூப்பிட்டா வருவாங்க, பிகாஸ் யூ ஆர் இந்த சேம் பார்ட்டி. இதே அன்பில் மகேஷோ மற்றவங்களோ வந்து போலீஸ்காரங்களை கூப்பிட்டாங்கன்னா வருவாங்கல்ல. ஸோ பவர்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அந்த பவரு யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தானே இருக்குது. ஸோ பவர் இருக்கக்கூடிய நீங்கள் சரியானவங்க, எல்லா அதிகாரமும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் எந்த தவறுமே செய்யலை. எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத ஒரு அரசியல் கட்சி தான் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அந்த நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய அசம்பாவிதத்துக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். அப்படின்னா எதற்கு அரசாங்கத்திடம் அந்த அரசியல் கட்சிகள் வந்து பர்மிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாங்கணும் அப்படின்ற கேள்வியை நானும் வைக்கிறேன், மக்களும் வைக்கிறோம். ஏன்னா நாளைக்கு நான் கூட ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், அப்போ இதே நிலைமை தானே நடக்கும். புரியுதா இல்லையா? அப்போ அரசியல் கட்சின்றது ஒரு கட்சி, அவங்களுடைய கட்சி கட்டமைக்கிறாங்க, அவங்க கட்சியோட பிரச்சாரத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்க போகிறாங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு. அதுக்கு மேலே அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க தொண்டர்களே நினச்சா கூட மக்கள்கிட்ட போயிட்டு சண்டை போட முடியாது. அவங்க வந்து முன்னாடி வர்றாங்க, தள்ளி போடனா நீ யாரா வெண்ண போடான்ட்டு போவான். அவன் வந்தது அந்த தொண்டரை பார்க்கவோ புஷியானந்தை பார்க்கவோ ஆதரிச்சரை பார்க்கலாம் கிடையாது. அவன் வர்றது விஜயவர்களை பார்க்க. விஜயவர்களை கூட ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமா, ஒரு செல்ஃபி எடுத்துட மாட்டோம் ஆசையில் வர்றான். அப்போ அவனை எந்த தொண்டனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா இல்லையா? அதை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும், நீங்கள் தான் கட்டுப்படுத்தணும். நீங்கள் தான் மக்கள் கூடிருச்சு, இதுக்கு மேலே இந்த இடத்துல அக்காமடேட் பண்ண முடியாதுன்னா யூ கேன் ஸ்டாப் தெம். உங்ககிட்ட ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் பேரிகேட் போட்டு நிறுத்தலாம். ஆனால் நீங்கள் விஜய் வீட்டு முன்னாடி பேரிகேட் போட்டு கோஷம் போடுறதுக்கு காவல் கொடுப்பீங்க, ஆனால் மக்களுக்கு காவல் கொடுப்பீங்களான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஸோ இப்படி எல்லா அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு அதிகாரமற்ற ஒரு கட்சியின் மீது ஒட்டுமொத்த குற்றத்தையும் போடக்கூடிய ஒரு அரசாங்கம், இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை நான் உலகத்தில் எங்கேயுமே பார்த்ததில்லப்பா, சத்தியமாக பார்த்ததில்ல. அப்போ நீங்கள் இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு சாதாரண மனுஷர் தான். இன்றைக்கி விஜய் சாதாரண மனிதர் தான், அவர் ஒரு கட்சியின் தலைவர், அவ்வளோதான், ஒரு செலிபிரிட்டி, எல்லாருக்கும் தெரிந்தவர். அவர்கிட்ட என்ன அதிகாரம் இருக்குது? அவர்கிட்ட ஒரு அதிகாரமும் கிடையாது. இருந்தும் அவர் மேல் பழி சொல்லும் திமுக ஆட்களை நான் என்னவென்று சொல்வது, ஏதென்று சொல்வது? மக்களை நீங்களே முடிவு செஞ்சுங்க, நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இப்போ இப்படி அதிகாரமே கையில் இருந்தோம் அதிகாரமற்றவர்கள் மேலே ஒட்டுமொத்த பழியையும் போடும் இந்த அதிகாரம் படைத்த அரசாங்கம் வேணுமா, இல்லை அதிகாரமே இல்லாமல் இந்த அதிகார வர்க்கத்தை ஒற்றையாளாக நின்று இன்னைக்கு எதிர்த்து சண்டை செய்யும் தளபதி வேணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். சீக்கிரம் நடந்து வீடியோ லவ் யூ, டேக் கேர், பை.